ஹாய் விவோஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நிலாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போது சேரன் இருந்து சாப்பிட்டு போகலாமே, நீங்கள் எதுக்கு உடனே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் முடித்த கையோடு அப்படியே கிளம்பலான் இருந்தோம்ப்பா, சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு நிலாவை விட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம், நிலாவை நல்லா பார்த்துங்கப்பா அப்படின்றாரு அவங்க அப்பா. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லவே வேண்டாங்க ஐயா, நாங்கள் ரொம்ப நல்லாவே நிலாவை பார்த்துப்போம், எந்த குறையும் இருக்காதீங்க நிலாவுக்கு அப்படின்னு சேரன் சொல்லி அவங்கள வழி அனுப்புகிறாரு. வழி அனுப்பிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா பாண்டியன் சேரன் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அண்ணா இன்னைக்கு சோழனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, 2 பேருக்கும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நைட் பண்ணோம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டே இப்போல்லாம் அது எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. அப்போது பாண்டியன் இல்லைண்ணே, கல்யாணம் பண்ண கையோட அவங்களுக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை அதுதானே, ஃபஸ்ட் நைட்டு ஏற்பாடுன்றது நம்ம தானேண்ணா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே இல்லைடா, நிலா இருக்கிற சூழ்நிலை எப்படி என்ன நிலாவை பற்றி தெரியவே இல்லை, எப்படி ஒத்துக்குச்சு இந்த கல்யாணத்துக்குன்னு, அதனால தான்டா அப்படின்ட்டு நிலா விருப்பம் இல்லாமல் எப்படிடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே சோழன் வராரு. சோழன் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பற்றி பேசுகிறீங்க, எதுக்கு என்ன என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏய் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறதை பற்றி தாண்டா பேசுகிறேன், அண்ணன் வேண்டான்னு சொல்லுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சோழன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே நான் சொல்கிறேண்ணே, எனக்கு முதல்ல ஃபஸ்ட் நைட்டு வேணும்ண்ணே, ஏற்பாடு பண்ணுண்ணே, நீ தானே ஏற்பாடு அலங்காரம் எல்லாமே பண்ணணும், நிலா எப்படி இருக்கிறாளோ என்னவோ தெரியலண்ணே, நிலா ஒத்துக்கினதுனால தானேண்ணே, எனக்கு பிடிச்சதுனால தானே அவள் ஓகே சொன்னா, அதனால் எனக்கு ஏற்பாடு நீ தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. பாண்டியன் சொல்கிறாரு, ஏய் நீ கேட்குறது ரொம்ப அசிங்கமாக இருக்குதுடா எங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோழன் இல்லைண்ணே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இன்னைக்கு நீ ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு செய்யணும் அப்படின்றாரு. அப்போ சேரன் கேட்குறாரு, நிலா எப்பட்றா அந்த ரூம்லேயே இருக்கே, எப்பட்றா என்னடா பண்ண முடியும், நாங்கள் எப்பட்றா ரெடி பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ நிலாவை கூட்டிக்கிட்டு நான் கோயிலுக்கு கிளம்புறேன், கோயிலுக்கு கிளம்புனதும் வெளியே கிளம்புனதும் அப்போ நீங்கள் அந்த கேப்பில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டே பூ அலங்காரம் எல்லாம் பண்ணணும்டா, நேரம் பத்தாதுடான்றாரு. இல்லைண்ணே எப்படியாச்சும் நீ முடிச்சிருண்ணே, நீ நினச்சினா எனக்கு செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வெளியே போகலாம் நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ கூப்பிடும்போது வெளியே எதுக்கு சோழன்னு கேட்குறாங்க. இல்லை என்ன கல்யாணம் பண்ண கையோட ஆசையாக அழகாக வெளில போகலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட, நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது கல்யாணம் பண்ண அன்றைக்கே வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரில. உடனே சேரன் என்ன சொல்கிறேன்னா, நிலா கல்யாணம் பண்ண கையோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா, அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்றாரு. இவங்களா நிலாவா சுடிதாரில் இருக்காங்க, நான் எப்படி சுடிதாரோடு வரத்துன்னு சொல்லிட்டு அவங்க புடவையை மாற்றிக்கிட்டு வராங்க. புடவையை மாற்றந்து அப்படியே சோழன் ரசித்து பார்க்குறாரு நிலாவை புடவையில். அதுக்கப்புறம் நிலாவும் பைக்கில் ஏறி உக்காந்துக்கிட்டு சோழன் மேலே தோல் போடுறாங்க. கை போட்டதும் சோழன் தோலில். அதுக்கப்புறமா அவங்க அண்ணனுங்கள்லாம் என்னென்னா, அவங்க அண்ணன் பாண்டியன் பல்லவன் எல்லாம் அதை ரசித்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக ஒன்றா போகிறத. அப்புறம் போயிட்ட பிறகு வானதி பாண்டியனை மெக்கானிக் ஷாப் கடையில் போய் பார்க்குறாங்க. என்ன வானதி வா அப்படின்றாரு. என்ன பாண்டி கல்யாணம் நடந்த அன்றைக்கே நீ பாட்டு கடைக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வானதி, என் ஃப்ரெண்டோட பைக் ஒன்று இருக்குது, அதை ரெடி பண்ணணும், அதான் வந்துட்டேன். எங்கள் வீட்டில் கல்யாணம்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு. ஆமாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கல்யாணம் தானே, 2வது நீங்கள் திருப்பி பண்ணது வேஸ்ட்டு தான், ஆனால் நல்லா தான் இருந்தது, சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்றாங்க. ஏன் வானதி அப்படி சொல்கிற, ஏற்கனவே அவங்க கல்யாணத்தை அவங்க அப்பா அம்மா பார்க்கல, நாங்களும் பார்க்கல இல்லை, அதனால் இப்போ திரும்ப நடந்தது நாங்கள் எல்லோரும் பார்த்தோம்ல அப்படின்றாங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் இந்த நிலா எது சொன்னாலும் நீங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க, அப்படியே இந்த வானத்தையே வாங்கி கொடுங்கன்னா அதுக்கும் ஆடுவீங்க போல இருக்குது அப்படின்றாங்க. ஏண்டி நீ எப்போ பாரு நிலா அண்ணியை தப்பு தப்பாக நினைக்கிற, அவங்க எங்கள் குடும்பத்துக்கு வந்த பிறகு தான் எங்கள் குடும்ப சூழலே மாறுச்சு, எங்கள் குடும்பத்தில் பெண் ராசி இல்லாத குடும்பம்னு சொன்னாங்க, அவங்க அதெல்லாம் தாண்டி நாங்களாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இந்த குடும்பத்தில் எங்களுக்காக இருந்திருக்காங்க, ஆனால் நீயா இருந்தீன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வானதியை திட்டுறாரு பாண்டி. அப்போ உடனே வானதி மூஞ்சி சுள்ளுன்னு ஆகுதுங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் சண்டை வைப்பாங்கன்ற கதையை தொடர்ந்து பார்ப்போமா. நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.